மல்லிகா அக்கா நீங்களா? என்ன இந்த நேரத்துல? அது நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன், அதனால உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீங்க திரும்பி போயிட்டு இருந்தீங்களே. அது நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தேன், மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கிளம்புறேன். அட என்ன நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நீங்க இப்படியே கிளம்பி போயிட்டீங்கன்னா அது நல்லா இருக்குமா சொல்லுங்க? நீங்க நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிடுங்க. ஆமா மல்லிகா அக்கா, நீங்க எங்க கூடயே இருங்க. அப்புறம் நான் உங்க 2 பேருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன். வாங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க வாங்க. உங்களுக்கு தாத்தா ஃபோன் பண்ண மாட்டாராப்பா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணா, அவர் வேலையில பிஸியா இருப்பாரு. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. அவர் நல்லவர் இல்ல. அவருக்கு நம்ம 2 பேரையும் ஞாபகமே வராது. எனக்கும் அவரு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. நானும் அவர்கிட்ட பேசவே மாட்டேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா, அவர் உன்னோட தாத்தா இல்ல. யூ ஆர் குட் பாய் இல்ல? போ, போய் சேஞ்ச் பண்ணிக்கோ. அம்மா உன்னை அப்புறமா தூங்க வைக்கிறேன். அப்புறம் நீங்க, நான் என்ன விரும்புறேன்னா உங்களோட பாஸ்ட்டை மறந்துட்டு ஃபியூச்சர் பத்தி யோசிங்கன்னு. அப்பாவுக்கு உதவி செய்யுங்க, ஃபேக்டரியில வேலை செய்யுங்க. அப்புறம் நீங்க இந்த வீட்டில் ஒரு மாப்பிள்ளையா இல்ல, ஒரு மக மாதிரி இருக்கணும்னு நான் விரும்புறேன். அருணோட இடத்த பிடிக்கணும், புரிஞ்சுதா? நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். சௌமியா உங்களை நம்பி விட்டுட்டு என் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல, அதுக்காக தான். வீட்டு ஞாபகம் வருதா? வீடு இல்ல, அர்ஜுன் தாஸ் அப்புறம் பிரீத்தி. பார்க்காம இருக்கலாம், ஆனா கொஞ்ச நேரம் நான் உங்களை பார்த்துட்டு வந்தேன்னா மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அப்புறம் என்ன இருந்தாலும் யாருக்கு தெரியாம நான் மறைஞ்சு வீட்டுக்குள்ள போறதுல பெரிய கில்லாடி. என்னாச்சு, என்னையும் அப்படி பாக்குறீங்க? எவ்வளவோ பெரியவங்க கூட அவங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை சரியா செய்ய முடியாது. ஆனா நீ ஒரே நேரத்துல 2த்தையுமே செய்ற. உறவுகளை நல்லா கவனிச்சுக்கிற குணத்தை இன்னைக்கும் நீ அதுல குறை வைக்கவே இல்ல. அது எப்படி விட முடியும்னு சொல்றீங்க? சண்டை சண்டை தான். ஆனா அர்ஜுன் தாஸையும் பிரீத்தியையும் விட்டா எனக்குன்னு இந்த உலகத்துல வேற யாரும் இருக்காங்க? எங்களுக்குள்ள எப்பவுமே கருத்து வேறுபாடெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும் பிரீத்தி கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டாங்க. அப்புறம் அர்ஜுன் தாஸும் பொய்யான நம்பிக்கைலாம் கொடுத்து பிரீத்திய தூங்க வைக்கிறதுக்காக பயங்கரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா எனக்கு தெரியும் அர்ஜுன் தாஸ் என்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா, நாம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற எண்ணெயில ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உடம்புல கொழுப்பு அதிகமா சேருது. இந்த இதயம் ஃபங்க்ஷன் ஆகிறத என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல பிரீத்தி. மனுஷனோட இதயம் எப்படிப்பட்டது? என்னங்க, நீங்க இப்படி வந்து படுத்து தூங்குங்க. தேவையில்லாம நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால நான் எதுவும் மறக்க போறதில்ல. வந்து தூங்குங்க. பிரீத்தி, அர்ஜுன் தாஸ், நீங்க 2 பேரும் எப்படி ஃபீல் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன். ஆனா என்ன பண்றது, நாம சேர்ந்து இருக்க முடியாது. என்ன சௌமியா மேல எனக்கு இருக்கிற அன்பு என்ன முழுசா மாத்திடுச்சு. ஆனா நீங்க 2 பேருமே அவளை பயங்கரமா வெறுக்கிறீங்க.